நம் இயேசு ராஜா இதோ வேகம் வரார், அதிவேகமாக செயல்படும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நற்சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நற்சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பாணிக்கனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாவே, அதில் வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாவே, அதில் வேகமாய் செயல்படுவோம். மனிதரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அது உற்சாகமாய், அது சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாது, அது வேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாது, அது வேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பாவமும் இயேசு நாமத்தையில் எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே அது வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராது, அது வேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமாரிகம் அவர் பணிக்கு, இனி நானல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமாரிகம் அவர் பணிக்கு, இனி நானல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவனாலில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாது, அது வேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் மாறாது, அது வேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்கு சீஷராக வாழ்வோம். எல்லா மனிதரோடும் பாசத்தை காட்டுவோம், நம்முடைய மந்தைக்குள்ளே அழைப்போம். ஹல்லேலூயா. அதுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த 10வது மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஐ சரண்டர்ட் ஆல். ஆண்டவரே யாவையும் ஒப்புவிக்கிறேன், இயேசுக்கே ஒப்புவிக்கிறேன்னு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் அவருக்கு ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. பாடுமா? All to Jesus I surrender, all to Him I freely give. I will ever love and trust Him, in His presence daily give. I surrender all to Thee, my blessed Savior.
ஆண்டவருக்கு ஒப்புவிக்கும் போது அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுது, அறுவடை மிகுதி அவ்வளோ இல்லை, அந்த மனிதர் அழிகின்றாரே. நமக்கு ஒரு பாரத்தை கத்த தருவார். எப்போதும் நமக்கு நம்ம தேசத்து மேலே ஒரு பாரம் இருக்கணும், அழுது போகிற ஆத்துக்கும் மேலே ஒரு பாரம் இருக்கணும். கத்த நமக்கு கிருபை செய்வோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம், நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு உறுப்பினரும் ரட்சிக்கப்பட வேண்டும். கத்த நம்ம மற்ற ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டும். ஒரு ஜபமாக இந்த பாடலை பாடுவோம். இன்னும் நமக்கு நவம்பர் மாதத்தில் வந்துட்டோம். கத்த நம்ம ஒரு மாதத்தில் இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். இந்த வருகிற மாதத்திலே நம்ம கத்துடைய அந்த அன்பை சுமந்து சொல்லுகிறதுக்கு கத்த நமக்கு தேவையான அபிஷேகத்தையும் வல்லமையும் வரங்களையும் கொடுப்பாராக. பாடுவோம். ஹல்லேலூயா. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அவன் போல் பேசிட நாவு இல்லை, அவன் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவன் போல் பேசிட நாவு இல்லை, அவன் போல் அலைந்திட கால்கள் இல்லை, மாந்த சத்தம் மூந்த செவியினில் துணிக்கலையோ, மாந்த சத்தம் மூந்த செவியினில் துணிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் பாடிடுவே, அறுவடை மிகுதி யாரோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி யாரோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, ஆத்துமரட்சணம் அடையாதவர் ஆயிரம் ஆத்துமரட்சணம் அடையாதவர் ஆயிரம் அழிகின்றாரே, திறப்பின் வாசலில் நிற்பவர் யார், தினமோ அவர் குரல் கேட்கலையோ, திறப்பின் வாசலில் நிற்பவர் யார், தினமோ அவர் குரல் கேட்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி யாரோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே,
கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். விருந்த பலனை அறுப்பாரில்லை, விளையும் நற்பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி யாரோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. 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 ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஓ அப்பா பிதாவே, அன்பான தேவனே, என் அருமை ரட்சகா ஆவியானவரே, ஓ அப்பா அறுவடை மிகுதிப்பா, ஆள் இல்லைப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, என்னை எங்கேயோ வாழ்ந்த என்னை தேடி வந்தீங்களே, அதுபோல் உடைய அன்பை ஆண்டவரே நான் கொண்டு செல்வதற்கு கர்த்தாவே இயேசுவே இந்த கடைசி காலத்தில் எனக்கு கிருபை தாங்கப்பா. ஓ எப்படியாக கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கப்படுவதற்கு ஆண்டவர் நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆணை என்று பவுல் சொல்கிறாப்பா. ஓ ஆண்டவரே இயேசுவே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவதே என்னுடைய பிரியம் என்று பவுல் அறிக்கப்படுகிறார். நாங்கள் ஆண்டவரே எங்கள் தேசம் ரட்சிக்கப்படுவது, ஆண்டவரே எங்கள் இனங்கள் ரட்சிக்கப்படுவது, எங்கள் ரத்த சொந்தங்கள் ரட்சிக்கப்படுவது, எங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவது, என்னுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படுவது, என்னுடைய ஆண்டவரே அப்பா அப்பா இயேசுவே எங்கள் பிரியமாக இருக்குதுப்பா, அதுவே எங்கள் ஜபமாக இருக்குது ஆண்டவரே என்று ஜபம் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அதுக்கு வழி வாசலை தரப்பா, உங்களை ஆவின் வரங்களால் அலங்கரிப்பா, அபிஷேகத்தை தருவா. ஓ ஹல்லேலூயா. நீங்க வாயை திறக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவா. 9 வரங்களும் கிரியை செய்யும், பேய்கள் ஓடும். ஏன்னா நீங்க தனியா இல்லை, இயேசு உங்களோட வருவா. அவர் சொன்ன வார்த்தை புறப்பட்டு போய் சகல ஜாதியான சீஷர் ஆக்குங்கள், இதோ உலகத்தின் முடிவு வருந்தும் நான் சதா நாட்கள் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைப்படி உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். ரட்சிக்கப்படுகிற அனுதின சபையில கர்த்தர் சேர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகைக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அது மெயினா உங்களை பயன்படுத்துவார், என்னை பயன்படுத்துவார். போகிற இடமெல்லாம் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அன்பான தேவன் ஒருவர் உண்டு. ஓ ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலிருந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தவர் அவர். ஹல்லேலூயா. அந்த அன்பின் தேவன் இருக்கிற ஒருவரையும் புறக்கை தள்ளாதவர், தம்மண்டை வருகிறவர்களை அவர் அழைக்கிறவர், சேர்த்துக் கொள்ளுகிறவர். ஓ ஹல்லேலூயா. சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஆண்டவரே வரங்கள் வேண்டும், நாட்களில் வரங்கள் வேண்டும், வல்லமைகள் வேண்டும், கிருபைகள் வேண்டும், அபிஷேகம் வேண்டும், வார்த்தை வேணும். கர்த்தர் சொன்னார், நான் என்ன எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று. கர்த்தாவே நீர் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு தந்த அந்த ரட்சிப்பை ஆண்டவரே பிறருக்கு சொல்வதற்கு எனக்கு கிருபைகளை தாங்க, வல்லமைகளை தாங்க. ஓ கர்த்தர் அப்படியாக செய்வார். ஏதோ ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலிக்காமல் ஓ நீ எனக்கு சாட்சியா இருந்தபடினாலே இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட முடியாது என்று கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்காக திறக்கிறார். கபா தரா அந்த கபாலா ரிபாலா சந்தலா ஆவியான திறக்கிறார். ரிபாலா சந்தலா அடைப்பட்ட வாசலை திறக்கிறார். ஓ ரிகாபால தடையை உடைக்கிறார். முன்பா கடந்து போகிறார். எல்லா தடைகளை உடைகிறது. வரங்கள் கிரியை செய்ய போகிறது. பேய்கள் ஓட போகிறது. பலவீனங்கள் நீங்க போகிறது. வியாதிகள் குணமடைய போகிறது. ஓ ரட்சிப்பு உண்டாக போகிறது. அநேக சகவைகள் மனம் திரும்ப போகிறார்கள். ஓ கபா தரா ஹந்தரே ஹே மனா சிவா பாபா 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 ரிகந்தனா மகர. அந்த உணர்வை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஓ நம்ம அந்த உணர்வோடு நம்மை நினைத்து நம்ம எப்படி வாழ்ந்தோம், உலையான சேட்டில் இருந்தோமே, எங்கேயோ இருந்தோமே, தாழ்வில் இருந்தோமே,
ஓ கர்த்தர் நம்மை மறக்காம நம்மளை ரட்சித்தாரு. ஹல்லேலூயா. ஓ அந்த அன்பான தேவனே, அப்படியே கொஞ்ச நேரம் பேட்டில் இருக்கவங்க முழங்கல் பண்ணிடுங்க, முடியாதவங்க பரவாயில்ல அப்படியே உட்காந்துங்கன்னா ஜெபத்தோடு அப்படியே ஆண்டவத்தில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய பிதா ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா பிதா என்ற வார்த்தை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவரே சொல்லுவார், பிதாவானவர் குமாரனை கொடுப்பார் என்று சொல்லி. அதுலேருந்து ஒரு சில வசனங்கள் தான் இருக்கும். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 வசனம் தான் இருக்கும். அதை தொடர்ந்து ஏசாயால உங்களுக்கு ஒரு பாலன் கொடுக்கப்படுவார், அவர் பிதா எனப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல எரேமியா 3:4 3:19 பிதா என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மற்ற எல்லா வசனங்களும் பார்த்தீங்கன்னா பிதாக்கள் தேவன். ஆனால் பிதாவே என்று சொல்கிற வார்த்தை ரொம்ப அந்த குறிப்பிட்டப்பட்ட ரொம்ப சொற்பமாக குறிப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இயேசு வந்த உடனே அவர் வாயில் வந்த வார்த்தையில் என்னன்னா, என் பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக ரட்சிக்கப்படுவதுதான். காணான ஒரு ஸ்திரீ அங்கே சமரியா ஸ்திரீகிட்ட போகும்போது, அவரோடு பேசி கொண்டு இருக்கும்போது அவருக்கு சீசல் வந்து பார்க்கிறாங்க. அவர் ஸ்திரீயோடு பேச ஆச்சரியப்பட்டு, அவர் என்ன பேசுகிறார், என்ன தேடுகிறார்? போதுகிறே போஜனத்தை, அதை போஜனம் கொண்டு வந்திருக்கும் புசியும் என்று சொல்லும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இதோ என் பிதாவின் சித்தம் செய்வதே அல்லாமல் அது செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கு என்று சொன்னார். ஹல்லேலூயா. உடனே அந்த ஊராரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். பிதா என்னை கண்டவன் பிதாவை கண்டேன்னு சொன்னார். அந்த பிதாவின் அன்பை இயேசு வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட எல்லாம் பழைய ஏற்பாடில் அந்த 10 வார்த்தையும் இயேசு குறித்தே சொல்லப்பட்டிருக்கு. குமாரன் பிதாவாகி தேவன் குமாரனாக உருவெடுத்து பிதாவை நமக்கு காண்பித்தார். அந்த பிதா குமாரன் மூலியமாக இன்று பசுத்த ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாருன்னா ரொம்ப அன்பானவர். பாடுமா, அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே
தட்டி கத்தரை மையப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ, கரம் பிடித்து நடத்துனீரப்பா, இரவு பகலும் பாதுகாக்கிறீரப்பா, கூடவே இருக்கிறீரே. ஓ ஸ்தோத்திரம், பெரிய பாக்கியம் அப்பா. என் மேல் வைத்த அன்பு பெரியதப்பா. ஹல்லேலூயா. என் மேல வைத்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க ஆண்டவரே. நீ என் மேல் வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம், என் மேல் அன்பு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கிடைக்காத அப்பா பிதாவுடைய அன்பு நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த அன்பை நம்ம ஒருபோதும் அசட்டப்படக்கூடாது. அந்த அன்பு ஒருபோதும் தனியக்கூடாது. கடைசி காலத்தில் அநேக அன்பு தனிந்து போகுமா. ரொம்ப ஜாக்கிரதையாக ஆண்டவர் மேலே வைத்த அந்த அன்பு தனிவே கூடாது. இயேசு வெளிப்படுத்த சுவிசேஷத்தில் சபையை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, உன்னிடத்திலே எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதி அன்பை விட்டாய் என்று. ஆண்டவர் பார்க்கும்போது சபையை அதில் என்ன குறைப்பட்டார்னா, ஆண்டவரை நேசிக்கிற அன்பு குறைப்பட்டது. அதனால் ஒருபோதும் நம்ம அப்பப்போ ஆண்டவரே உங்களை நேசிக்கிற அந்த அன்பு இல்லை குறையக்கூடாதுப்பா. ஏன்னா நீங்கள் என் மீது அன்பு கூர்ந்தீங்கப்பா ஆண்டவரே. என் மீது நீங்கள் அன்பு கூர்ந்து ஆண்டவரே எனக்காக நீங்கள் பலியான இல்லைப்பா. அதனால் அந்த அன்பை ஒருபோதும் ஆண்டவரே நான் மறக்காதபடி அந்த அன்பிலே வாழ உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்பி, ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் எதை வேணாலும் இழப்பேன், ஆனால் என் ஆண்டவர் என் மேல் வைத்த அந்த அன்பை மாத்திரம், நான் ஆண்டவர் மேல் வைத்த அன்பை மாத்திரம் இழக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு அவர் உண்டு பண்ணது கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, இதயத்தில் தோன்றதும் இல்லைப்பா. உங்க மேல அன்பு மாத்திரம் கூர்ந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கருவினில் கொத்தம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி கருவினில் கொத்தம் நீங்க பிரிந்தெழுந்தே பிறக்க முன்னா உமக்கென்று ஆதியே
ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தனியாவே அல்ல. பிதாவாகிய தேவன் அந்த அன்பு உங்களோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அதனால்தான் பவுல் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆண்டவருடைய அன்பு உங்களோடு இருக்குது. ஹல்லேலூயா. அவர் யாருன்னா இந்த உலகத்தில் நமக்கு அவர் போதும். சொல்லுங்க, எனக்கு இயேசு போதும். இந்த உலகத்தில் இயேசு போதுங்க. இல்லைங்க அவரு, இல்லைங்க அவங்க, எனக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. அதெல்லாம் என்னுடைய பிரயாணத்தில் வருகிற அட்டாச்சான ஒரு பெட்டி, அது இன்ஜின். அந்த இன்ஜினை ஓட்டுறதுக்கு ஊத்துற பிறகு ஆண்டவர், அவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. நான் என்னுடைய படகு சுக்கான் அவர் தான். அதெல்லாம் எல்லாம் ஏறுறவங்க ஏறுவாங்க, ஆனால் கடைசிக்கு தெரியாது. ஆனால் என்ன கடைசியில் கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. அதுதான் எனக்கு அவர் சுக்கானா இருக்கிறார். அவர் என்னுடைய ட்ரெயினுக்கு அவர் தான் எனக்கு பெட்ரோல் போடுறவர், எனக்கு கறி போடுறது, என்னை எரிய பண்ணுகிறது, மின்சாரம் கொடுறது அவர் தான், என்னை ஏங்கி ஓட வைக்கிற அவர் தான். ஆகினால என் ஆண்டவர் எனக்கு போதும். இந்த உலகத்தில் எனக்கு அவர் போதும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க போதும். ஆண்டவரே உங்க அன்பு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஓ என்னுடைய இந்த ஜீவ யாத்திரையில நீங்க போதும்பா, நீங்க போதும்பா என்று சொல்லுங்க. கர்த்தர் ஹல்லேலூயா அவரே உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord. பாடமா, சுத்தமான பிதாவே கருணையினால் கடலே இருதய நோக்குவிலே ஆறுதல் அளிப்பவரே பரிசுத்தமான பிதாவே கருணையினால் கடலே
இடராமல் போவதுக்கு பெற்றுக்கொள்ளுங்க. பலவீன நேரத்தில் பலன் அடையிறதை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை கிருபை கிருபை. ஆண்டவர் சொன்னார், மோசே என் கிருபை உனக்கு முன் செல்லும் என்றார். ஓ ஹalleluya. பவுலே என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஓ ஹalleluya. கிருபை தருகிற அந்த கிருபை சத்தியமாகி நமக்குள்ளே வெளிப்பட்டது. அந்த தேவன் யார்? இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசுதான் தேவன். இயேசுதான் என் அன்பர். ஓ என் பலன் வாங்க எல்லாம் இயேசு என்று கண்கள் மேல் படிப்பீங்க. ஆனால் நிச்சயம் வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மதுரமா இருக்கும், இன்பமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் அவர் அன்பிலே முழுகி நீங்க பிரகாசிப்பீங்க. பாடி முடிப்போமா? இயேசுவே தேவன் என் நண்பரே. பாடி கற்றுக்கொள்ளுங்க. பாடுவோம். இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே பலன் என் வாழ்க்கையென்றுமே, என் மனவாளர் என் நேசமானவர், ஆத்மநேச லீலி புஷ்பமே. இயேசுவே தேவன் பரிசுத்தமான பிதா, பரிசுத்தமான இயேசு, பரிசுத்த ஆவியானவருக்கு அவருக்கே துதி கன மகிமை என்று சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கே துதி, உமக்கே கன, உமக்கே மகிமைப்பா. உங்க அன்புக்குள்ளே முழுகிற நீங்க போதும், கிருபை போதும். என்னை தேடி வந்த ரட்சித்த அன்பு, எனக்காக அன்பு கொண்டு சிலுவிலே மறித்த அன்பு, பரிசுத்த பிதாவே அன்பா எனக்கு கிருபை நீங்க எனக்கு போதும் 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 போதும். ஆண்டவரே, ஆண்டவருக்கு அன்பிலே முழுகி உங்களுக்கே துதி கனமாக தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். அப்படியே உட்கார்ந்து ஜெபத்தோம்.